கடலூர் நாடாளுமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்த கடலூர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு இன்று கடலூர் நகரத்திற்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய கடலூரிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி தந்த நம்முடைய மாவட்ட அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர்களுடைய சீரிய வழிகாட்டுதலிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய மேயர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய சீரிய ஒத்துழைப்போடு, கூட்டணி கட்சி தலைவர்களோடு, ஒன்றிய கழக நிர்வாகிகளோடு, கவுன்சிலர்களோடு, வழக்கறிஞர் பிரிவு மற்றும் அத்தனை பிரிவு மக்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, கடலூர் மக்களுக்கு என்றென்றும் சேவகனாக இருப்பேன். கடலூர் பகுதியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவது, குறிப்பாக நம்முடைய துறைமுகத்தை விரிவுபடுத்துகின்ற பணியிலே முதற்கட்டமாக நம்முடைய பணி இருக்கப்பட வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அமைச்சருடைய வழிகாட்டுதலோடு, மேலும் நம்முடைய பகுதியிலே சாலைகள் எல்லாம், நெடுஞ்சாலைகள் எல்லாம் நீண்ட காலமாக பாதி வேலை செய்து முடிக்கப்படாமல் இருக்கின்றது. அதற்கும் நம்முடைய அமைச்சருடைய வழிகாட்டுதலிலே துரிதப்படுத்துவது எப்படி என்பதையெல்லாம் நம்முடைய பாராளுமன்றத்திலே பேசி அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக நம்முடைய மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு என்னென்ன வழி என்பதை ஆராய்ந்து அதை செய்வேன் என்ற உறுதியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.